நமஸ்காரம் சார். சார் வணக்கம். முக்கியமாக வந்து ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது ஒரு நூல் இருக்குது, ராமானுஜர் சொன்னது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு. அதை கற்றுக்கணும் எப்படியாவது அப்படின்ற எண்ணத்தோட தான் இதில் இறங்கினேன். ஸோ அதுக்காக முதல்ல என்ன பண்ணேன்னா சம்ஸ்கிருதம் கற்றுண்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இது வந்து இந்த சம்ஸ்கிருதம் வந்து ஜஸ்ட் ஒரு மொழி தான். ஸ்ரீபாஷ்யம் இந்த வேதாந்தம், ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது வந்து ஒரு வேதாந்தம், ராமானுஜர் சொன்ன வேதாந்தம். அது ஒரு ஃபிலாசபி, அது ஒரு சயின்ஸு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் மொழி போதாது. IEEEன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கலாம். IEEEல வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் போடுவார்கள். அது வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இல்லாட்டி ஏதாவது ஒரு பயோடெக் பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பெரிய பயோடெக் பேப்பர் ஒன்று போடுறார்கள். இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுக்காக அந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்தா புரியுமா? டெக்னிக்கல் ஜார்கன் சார். அதே போல் தான் இங்கேயும் வந்து ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு அந்த வேதாந்தம் வந்து சம்ஸ்கிருத மொழியில் இருக்குது அப்படின்றதுனால புரியாது. ஸோ அது ஒரு பெரிய சயின்ஸு. அதை படிக்க வேண்டியதுக்கு மற்றதெல்லாம் தேவை அப்படின்னு அப்போ தான் இந்த சாஸ்திரம் அப்படின்றத பற்றி நான் அறிந்து கொண்டேன். சாஸ்திரம் அப்படின்றது வந்து தர்க்கம் அப்படின்ற ஒரு சயின்ஸு, லாஜிக்கல் அனாலிசிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை பகுத்து எப்படி அறிவது? ஒரு சின்ன உதாரணம், இப்போது காஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, காரணம் அப்படின்னு. ஸோ காரணம்னா என்ன, அதை டிஃபைன் பண்ண முடியுமா? திஸ் இஸ் த காஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லாட்டி இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். யார் மீன் சேஸ் அண்ட் எஃபெக்ட், ஏதோ ஒன்று இதுக்கு காரணம் அப்படின்றது இல்லையா? சார் அப்போ வாட் டு யூ மீன் பை தட்? அதுக்கு இது காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ குடம் இருக்குது, குடம் ஏற்படுவதற்கு குயவன் அப்படின்னு சொல்லுவோம். குயவன் தான் பாட்டம், அவன் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் காரணம் தானே, ஹீஸ் காசிங். அப்போது காஸ் அப்படின்றதுக்கு, அந்த காரணம் அப்படின்றதுக்கு என்ன, அந்த சொல்லுக்கு என்ன எக்ஸாக்டாக டெஃபினேஷன் என்ன? நான் ஏதோ செஞ்சேன், அதோட விளைவுன்றதுக்கு காரியம் அடைஞ்சேன். இன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்தது. அப்போது மழையில் நனைஞ்சதோட காரணத்தால் எனக்கு ஜுரம் வந்தது. அதான் காரணம். இப்போ வாட் இஸ் அ மீனிங்? இன்னைக்கு விளைவுன்றது ஹேப்பனிங் இல்லை. சரி, இந்த மாதிரி நம்ம இந்த ஆங்கிலெலாம் யோசிச்சிருக்கே மாட்டோம். நான் வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற நேரத்தில் என்னிடத்துல யாராவது இந்த கேள்வி கேட்டால் எனக்கும் என்ன கேள்வி, என்ன சொல்ல வரீங்கோ அப்படின்ற மாதிரியே ஒரு வியப்பான ஒரு பார்வை தான் இருக்கும். சரியா? நம்ம பதிலை கேட்டோன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு. காரணம், அதுக்கு இது காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன் நொடியில் கண்டிப்பாக எது இருக்குமோ அதுதான் காரணம். ஸோ காரணத்துக்கு தான் டெஃபினிஷன். அந்த விளைவு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது முன் நொடியில் கண்டிப்பாக எது இருக்குமோ அதுதான் காரணம் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சுருக்கார்கள். ஆக இப்போ பாருங்கள், இந்த டைம் வச்சு அவங்க இந்த டைம் ஃப்ரேமை வச்சு ஸோ ஒரு டெஃபினேஷன், இது காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு. இது ஆக்சுவலாக டெஃபினேஷன் எல்லா இடத்துலையும் பொருந்தும். இப்போ இந்த பானைக்கு குயவன் காரணம் அப்படின்னா பானை ஏற்படுவது, சரியா? இப்போது இந்த செகண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது முன் நொடியில் கண்டிப்பாக குயவன் இருந்தாகணும். அப்போ குயவன்றவன் காரணம், இதை நம்ம மீன் பண்ணுறோம். காரணம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா இதான் டெஃபினேஷன். முன் நொடியில் இமீடியட் பாஸ்ட் அப்படி சொல்கிறேன். அவ்வளவே தான். எஃபெக்டினுடைய இமீடியட் பாஸ்டில் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் காஸ். ஓகே, இது எவ்வளோ ஆப்டாக இருக்குது இந்த அனாலிசிஸ். சரியா? இந்த மாதிரி நம்ம யோசித்து பழகிருப்போமா? இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு நுண்ணிப்பு நேருக்கு தான். இதெல்லாம் இந்த மாதிரி 1000 அனாலிசிஸ் இதுலேயே வந்து டீப்பாக போவோமே. அப்போது அந்த எஃபெக்டினுடைய முன் நொடியில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது அந்த குடம் ஏற்படுறது அந்த காலத்தில் எப்படி ஏற்படுத்துவார்கள் அப்படின்னா, அந்த சக்கரத்தை சுற்றணும், அந்த சுற்றுறதுக்கு தடி இருக்கும், தடியை கொண்டு தான் சக்கரத்தை சுற்றுவார்கள். அப்போ தடின்றது ஒரு காசு தானே, சக்கரை சுற்றுறதுக்கு. அதே போல் குடம் செய்கிறதுக்கும். ஏன்னா முன்னோடியில் கண்டிப்பாக அந்த தடியானது இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த டெஃபினேஷன் இங்கே ஒட்டுறது பொருந்துறது இல்லையா? சரி, இப்போ அந்த தடிக்கு ஏதாவது ஒரு நிறம் இருக்கும்ல, நிறம் இல்லாமல் தடி இருக்குமா? அது கருப்பு நிறமோ சிவப்பு நிறமோ ஏதோ ஒரு பச்சை நிறமோ ஏதோ ஒரு நிறம் இல்லாமல் தடி இருக்காது இல்லையா? அப்போது அந்த நிறம் அப்படின்றதும் அந்த குடத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆகிடும் இல்லையா? அவசியம் இல்லையே, அது எந்த நிறமாக வேணா இருக்கலாமே. கரெக்டு இல்லையா? ஆனால் நம்ம சொன்ன டெஃபினிஷன் இப்போ அந்த மாதிரி ஆகிடுறது. நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், அந்த எஃபெக்ட் ஏற்படுவதற்கு முன் நொடியில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது எதுவோ அது காஸ் அப்படின்னு சொன்னால் தடியில் அது இருக்குது. நம்ம வந்து வி ஆர் ஹாப்பி வித் த டெஃபினிஷன், சரியாக இருக்க டெஃபினேஷன் அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே டெஃபினேஷன் ஆனது அந்த தடியினுடைய நிறத்துலையும் இருக்கு, முன்னொடியில் அந்த நிறமும் தானே இருக்குது அந்த தடிக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு இதையும் யோசிக்கிறார்கள். அப்போ இப்படி அனலைஸ் பண்ணலாமா இதை அப்படின்னு. இந்த கேள்வியே ஒரு ப்ரொஃபவுண்டு கொஷின் இது, சரியா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதோட பதில் இப்போ பார்க்க வேண்டாம், ரொம்ப டீப்பாக போகும்.
என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பெரிய சயின்ஸ். ஸோ நான் அமெரிக்கால பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதுனால சொல்றேன். இது ஒரு சூப்பர், சூப்பர் சயின்ஸ். பெரிய அனாலிட்டிக்கல் சயின்ஸ். இத தெரிந்து கொண்டோமே என்றால், இப்ப நான் மறுபடியும் கோடிங்க்கு போறேன் அப்படின்னு வச்சுப்போமே, கர்னல் புரோகிராமிங் அப்படின்றது. அது கொஞ்சம் ஒரு நுட்பமான வேலை தான் அது. இப்போ இத தெரிந்து கொண்டு நான் பண்ண போனேன் அப்படின்னா, நல்லாவே என்னால அதில நல்ல வேலை செய்ய முடியும். ஏன்னா அவ்வளோ அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் இதில இன்வால்வ் ஆயிருக்கு. ஆக அது ஒரு சாஸ்திரம் அப்படின்றது இது ஒரு பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் சனாதன தர்மத்தில இருக்கக்கூடிய பொக்கிஷம். பேசிக்கா நம்ம மறுபடியும் இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் இந்த உலகத்துல இருக்கும்பொழுது நல்லபடியா வாழ்வதற்கு, அதுக்கும் அதேபோல மறுமைக்கும் நல்லா நன்மையை கொடுக்கக்கூடியவைகளுக்கு, இவை எல்லாவற்றுக்கும் தடையாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா, அந்த 10% விஷயம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? இந்த ஜாதி பாகுபாடு அப்படின்ற குழப்பம். ஆக்சுவலா அது உங்களுக்கு இப்போ போச்சா? அந்த அந்த உதாரணத்த கூட சொல்லி, உடல், உயிர் வேறு அப்படின்ற அந்த உதாரணத்த சொல்லி, ஆ அது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக கல்பிக்கப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. அவ்வளோதானே ஒழிய, எல்லாருமே சமம் தான். எல்லா உயிர்களும் சமம் தான். அது வந்து அந்த பிறவின்றது ஒரு டெம்பரரி விஷயம். ஸோ அந்த அந்த உதாரணத்த நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் உதாரணம் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய அந்த 100 மாணவர்களும் சமமான மாணவர்கள் தான். அதேபோல எல்லா உயிர்களும் சமமே தான். அந்த எஃபர்ட்டு இங்க போட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. கடவுள அடையறதுக்கு. அது இப்போ நீங்க கேட்டல நான் அதனால எஃபோர்ட் போடுறதுக்கான சூழ்நிலை எனக்கு நல்லா அமையறதில்ல. நான் எங்க பொறக்கிறேனோ, இல்லன்னா என்னோட ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் சரி, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரி, அது எனக்கு நல்லா அமைஞ்சறதுனால எனக்கு சில விஷயம்லாம் வந்துட்டு இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா வந்துருவேனே. இப்ப எனக்கு அது இல்லாத சிச்சுவேஷன்ல தான் சுவாமி இப்போ பிரச்சனையே. எனக்கு அது மாரி அமைஞ்சிருச்சுன்னா, நான் என்ன பண்றது? அதுதான் இப்போ வந்து நம்ம சனாதன தர்மத்தில நம்மளுக்கு கிளாரிட்டி குடுக்க வேண்டியதே, வொர்க்க பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த பாகுபாடு குடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் பொறவிலேயே நான் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலில பொறந்துடுறேன். இல்ல நீங்க சொன்ன மாரி நான் வைஷ்ணவேட்டா இருந்தேன்னா, என் தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு. இப்ப நான் வந்து சைவேட்டா இருந்தேன்னா, என்னோட தாத்தா இருந்தாரா. எனக்கு ஆல்ரெடி என்னோட மெமரியில அது இருக்கு. என்னோட மசில் மெமரியில இருக்கு. என்னோட ஜெனடிக் மெமரியில இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸி இல்ல சுவாமி. இ இப்போ நான் அந்த இடத்துல பொறக்கலன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த இந்த இது இந்த டிவிஷன்ல நான் இல்லாம நான் ஒரு லாஸ்ட் ரேங்கிங்கோ, இல்ல எனக்கு இதுல இந்த அனுபவமே கிடைக்காத ஒரு ஃபேமிலில நான் பொறந்துட்டா, நான் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இல்ல. அந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணம் வந்தது. நானும் வந்து இந்த ஜென்மத்தில நல்லபடியா கடவுள அடைஞ்சு, கடவுள பத்தி தெரிஞ்சுண்டு, மோட்சம் போக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது என்றால், தடையே கிடையாது அதுதான் சொல்ல வரேன் நான். சனாதன தர்மத்தில தடையே கிடையாது. சரி, ஆனா ஏன் அந்த உயிரானது அங்க போய் பிறக்க வேண்டும்? ஒரு காசால பிறவிய போல, இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்படுத்துப்போம் சுவாமி. இப்ப இப்ப நம்ப இந்தியாலயே எடுத்துக்கலாம் சார். இப்ப சில பேருக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு பிறப்பிலேயே கிடைச்சிருது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வீட்ல நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பையனா பொறக்கிறேன். எனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் பிகமிங் தி அப்போசிஷன் லீடர் ஆர் எ லீடர். வெரி ஈஸி. இதே இன்னொருத்தருக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எனக்கு அத வந்துட்டு அந்த போராட்டமே வந்துட்டு வாழ்க்கையில வந்து பாதி டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த டிஸ்டிங்விஷன் ஏற்பட்டுருதில்ல சுவாமி. எனக்கு என்னோட ஜெனடிக்லயே அது இல்ல. என்னோட குடும்ப சூழ்நிலையிலயே இல்ல. நான் படிக்க வேண்டியதே வந்து ரோட் லைட்ல உட்காந்து படிக்கிறேன். வீட்ல கரண்ட் இருக்கிறதில்ல. நான் இதுக்கு மேல நான் என் சுவாமிய பத்தி, கடவுள பத்தி நான் எங்க நினைக்கிறது? சாப்பாடுக்கே வழி இல்ல. எனக்கு நான் அதுதான் சுவாமி பிக்கெஸ்ட் சேலஞ்ச். அது வந்து யாருமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருமே கண்கூடா பார்க்குறோம் இல்லையா? சில பேருக்கு இந்த மாரி பிறவி இருக்கு. சில பேருக்கு வேற மாரி பிறவி இருக்குன்னு. அந்த பிறவியில வேறுபாடு ஏன் அப்படின்றது பதில் சொல்றதுக்கு யாராவது இருக்கார்களா? ஸோ அந்த பதில் இங்க இருக்கு அவ்வளவுதான். ஸோ அந்த பதில தெரிஞ்சுன்ட்டு, இப்ப இந்த ரோட் லைட்ல தான் நான் படிக்கிறேன். என்ன படிக்க முடியாது? ரோட் லைட்ல இருந்து கொண்டு பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மேத்ஸோ படிக்க முடியாது. சரியா? அப்ப படிக்க முடியலையே அப்படின்றது ஏதாவது குற்றச்சாட்டு நீங்க இடணும் அப்படின்னா, நீங்க முதலமைச்சர் இடத்துல போய் இடுங்க. நான் இந்த மாரி பிறந்திருக்கேன். என்ன படிக்க வைக்க முடியல உங்களால அப்படின்னு குற்றச்சாட்டு அங்க இடுங்க. நானும் படிக்க முடியும். ஆனா எனக்கு பகவான பத்தி படிக்கணும். பகவான பத்தி மேலும் மேலும் சிந்திக்கணும் அப்படின்னு இருந்தா, சனாதன தர்மத்தில உங்கள தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சரியா? எந்த தடுப்பும் இங்க கிடையாது. நீங்க நல்லபடியா மேலும் மேலும் அந்த ஆத்ம பண்புகள நீங்க நல்லபடியா வளர்த்துக்கலாம். எந்த தடையும் கிடையாது அப்படின்னு. அதனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் தெரியல.